எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான அப்டேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்வித்துறையிலிருந்து இந்த வருஷம் இதுவரை நடந்து வந்த 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு இந்த கல்வியாண்டில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நேற்று, அதாவது 8ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 வருடம் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. பள்ளி கல்வித்துறை 11ஆம் கிளாஸுக்கு உள்ள பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ளது. வந்து ரெண்டு பிரிவாக நடந்தது. 12வது மார்க்கை உயர்கல்விக்கு, அதாவது கல்லூரி படிப்புக்கு 11வது பொதுத் தேர்தலாக இருந்தது, 12வதும் பொதுத் தேர்தலாக இருந்தது. அந்த 2 மார்க்கையும் கூட்டி அதிலிருந்து இதுக்கு மேல் படிப்புக்கான தேர்ச்சி நடைபெற்றது. இப்போ இந்த இதை 11ஆம் வகுப்புக்கான பொது தேர்தலை ரத்து செய்தது மூலம் மாணவர்கள் பொதுவாக அனைவருமே தேர்ச்சி பெறக்கூடும். 11வது வகுப்பிலிருந்து 12வதுக்கு அவர்களுக்கு அங்கே 12வது வகுப்பில் மிகவும் கடினமாக படித்து நல்ல மார்க்கை பெற்று மேல் படிப்புக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 1200ங்கிறத 1200 மார்க்கு ரெண்டும் சேர்த்து அதை இங்கே 600 அங்கே 600ன்னு வச்சுருந்தாங்க. இது இத்தனை வருஷம் வர. இப்போ அதை ரெண்டும் ஒன்றா வைக்கிறதுனால பொது தேர்வுலேயே எவ்வளோ நல்லதாக அவங்க தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவாங்களோ அதுதான் அவங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது. ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு நல்லது செய்தி, ஒரு சவாலான செய்தியும் கூட. எப்படி வேணாலும் இருக்கட்டும், எக்ஸாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நமக்கு வேலை செய்து கிடப்பது போல் நமக்கு வேலை படிக்கிறது மட்டும்தான். அது பொது தேர்வாக இருந்தானே, பள்ளி தேர்வாக இருந்தானே, சரியா? எல்லா மாணவர்களும் நல்லா படித்து நல்லா பரீட்சை எழுதுங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், நேற்று 8வது மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வை ரத்து செய்துள்ளது. இது ஒரு பெரிய அப்டேட்டு மாணவர்களுக்கு. 12ஆம் கிளாஸில் நல்லா அவங்களுக்கு செயல்படணும்னு ஒரு தூண்டுதலை கொடுக்க உள்ளது. எனவே இப்போவே நல்லா முழுமையாக படித்து புரிந்து படித்து தேர்வு எழுதி நல்ல வெற்றி பெறுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் 11ஆம் வகுப்பு கிளாஸ் 11ன்னு டைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இது மாதிரி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.